பொங்கலும் அதிகமாக ஒரு தித்திக்கும் நிகழ்வு நமக்கு கிடைச்சிருக்கு. அதை தாங்க இப்போ உங்க கூட ஷேர் பண்ண போகிறோம். டாப் 10 இந்தியன் ஆக்ட்ரஸ் பாக்ஸ் ஆஃபீஸ் கிங்ஸ். அதாவது அவங்களுடைய திரையுலக பயணங்களில் அவங்களுடைய ஒட்டுமொத்த படங்களில் எவ்வளவு கோடிகள் குவித்திருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு இது போட்டிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா பல முன்னணி நடிகர்கள் இருக்கிறத பார்க்குறோம். உச்சமாக யார் இருக்கிறாங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் தாங்க இருக்கிறாங்க. இப்போ அந்த பட்டியலை பார்ப்போமா? முதல் டாப் 10 பட்டியலை பார்ப்போமா? ரஜினிகாந்த் 90,000லேருந்து 1,00,000 கோடி இதுவரையும் கலெக்ஷன். அமிதாப் பச்சன் 85லேருந்து 95,000 கோடிகள். ஷாருக் கான் 3வது இடத்துல இருக்காங்க. கமலஹாசன் 4வது இடத்துல இருக்காருங்க. 65லேருந்து 75,000 கோடி. அடுத்து திலீப் குமார் இருக்கார், அக்ஷய் குமார் இருக்காங்க, சல்மான் கான், மம்முட்டி, மோகன்லால், பிரபாஸ் அவர் கடைசி இடத்துல இருக்கார் 40லேருந்து 50,000 கோடி. இப்போ தெலுங்கில் பிரபாஸ் தான் இருக்கார், மற்ற சிரஞ்சீவியெல்லாம் கூட காணும். ரஜினிகாந்த் அவர்களை பார்த்தீங்கன்னா 90லேருந்து 1,00,000 கோடிங்க. எப்பா, பாக்ஸ் ஆஃபீஸ் எம்பரர் அப்படின்னா என்ன சும்மாவா? ஆதாரப்பூர்வமாக வெளியிட்டிருக்காங்க. இதன் மூலமாக உங்கள் எல்லாருக்குமே தெரியும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் தான் இந்திய திரையுலகிலேயே அதிகப்படியான பாக்ஸ் ஆஃபீஸ் வசூலை குவித்தவர் அப்படின்னு. இதில் ஒரு பேர் நீங்கள் தேடுவீங்களே அதெல்லாம் அம்முட்டு ஜல்லிக்கு பிரயோஜனம் இல்லைங்க, அதெல்லாம் லிஸ்ட்டில் இருக்காது.